கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையில ஒரு சந்தேகம் என்று வந்து விட்டால் என்ன செய்வது? இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடக்கிறது. அது நம்ம பார்க்கும் பொழுது சந்தேகப்படாமலும் இருக்க முடியாது, சந்தேகப்படவும் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல வரும். ஆனா நம்ம தனித்து உட்கார்ந்து நம்மை நாம நிதானிக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்க யாரிடத்திலும் போய் சொல்லாத எனக்கு இப்படி சந்தேகமா இருக்குன்னு உங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ வேற யாருக்கிட்டயுமே சொல்லாம தேவ சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அதை எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல, அது உண்மையா பொய்யானும் எனக்கு தெரியல, ஒரு நேரடியா போய் கேட்டாலும் அது பிரச்சனையில போய் முடிஞ்சிடும், ஒருவேளை இல்லைன்னா என்ன பண்றது, அதனால எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல வந்து செபித்து பாருங்க. இரண்டாவது, ஒருவேளை அது உண்மை என்று ஒருவேளை நீங்க கண்டுபிடிப்பீர்களானால் சரி செய்ய வேண்டியது நீங்க தான். நீங்க என்ன பண்ணணும், நான் எந்த இடத்துல தப்பு செஞ்சிருக்கேன், ஏன் என்னை விட்டு அவங்க போனாங்க, எதனால என்னை விட்டு அவங்க போனாங்க, என்கிட்ட என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எந்த விதத்துல நான் அவங்களுக்கு வந்து புண்படும்படியாக ஏதாவது நடந்து கொண்டேனா, அல்லது அவங்க என்னை விட்டு போவதற்கு என்னிடத்துல ஏதாவது காரணம் இருக்கிறத. இன்னும் ஒரு சிலர் வந்து செய்வாங்க, வேண்டும் என்றே போவாங்க, அழகா இல்ல கருப்பா இருக்கிறாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை இல்லை அப்படின்னு விட்டுட்டு போவாங்க, வரதட்சணை கொடுமை இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போவாங்க. இப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கணவன்மாரை கர்த்தர் தான் தொடணும். ஆனா ஒருவேளை ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம உங்களை விட்டு அவங்க கொஞ்சம் தூரம் வெளியில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறாங்களா, இல்ல வேற எங்கேயாவது பார்க்ல போய் உட்காந்துட்டு அப்படியே வராங்களா, இல்லதான் படத்துக்கு போயிட்டு வராங்களா, இல்ல எங்கேயாவது போயிட்டு அவங்களுடைய நேரத்தை செலவிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு வராங்களா, அப்போ சரி செய்ய வேண்டியது நீங்க தான். ஆகினால நீங்க உட்கார்ந்து முதல்ல உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க கர்த்தரிடத்துல போய் சொல்லணும். இவங்க பாருங்க, தாவீதுக்கு கூட அப்படிதான் பிரச்சனை வந்தது. 119ஆம் சங்கீதத்துல 122வது வசனம் வாசிக்கிறேன். உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும். நீங்க கர்த்தரிடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தீமை நடக்கிறதா நடக்கலையான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கிறது, ஆகினால எனக்கு நன்மை உண்டாக எனக்கு துணை நில்லும் என்று நீங்க கர்த்தரிடத்துல போய் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக நன்மையாக முடிய பண்ணுவார். ஒருவேளை உங்க கணவரோ இல்ல உங்க மனைவியோ வேற ஏதாவது இருக்குமானாலும் நீங்க ஜெபிக்கிறதுனால அவங்க மனசு மாறி உங்க மேல பரிதாபப்பட்டுச்சே நம்மள நம்பி வந்தாங்களேன்னு கூட வரலாம். அல்லது மேலும் மேலும் நீங்க உங்களை உயிர்த்து அறியாததுனால அவங்க உங்களை விட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கர்த்தரிடத்துல போங்க, எல்லாமே சரியாகும், சகலமும் நன்மையாகவே முடியும் என்று நம்புங்கள். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை தீமைக்கு ஏதுவாக அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் முடிய பண்ணுவார்.